Welcome to Studio Room Makeover. என்ன மேக்கோவர்னு கேக்குறீங்களா? இந்த குப்பியா இருக்க இடத்த தான் மேக்கோவர் பண்ண போறோம். வாங்க சேர்ந்து பண்ணுவோம். ஸ்டார்டிங்ல வீடியோ கொஞ்சம் நல்லதா ஸ்டார்ட் பண்ண நினைச்சேன். கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான் இந்த லொக்குன்னு இருமிட்டு இருக்கேன். ஐபேட் எடுத்தது பாத்தீங்கன்னா பாட்டு போட்டுருக்குதான். பட் என்னோட பெயிண்டிங் எல்லாம் பார்த்தோன்னா உங்களுக்கு காமிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. பாருங்க எவ்வளவு கேவலமா பெயிண்டிங் பண்ணி வச்சிருக்கேன்னு. சோ பாட்டை போட்டுட்டு அந்த பைபிளே பாத்தீங்கன்னா நான் கிளீன் பண்ண இறங்கிட்டேன். இது என்ன பாட்டுன்னு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. யாரு கரெக்டா சொல்றீங்கன்னு பாப்போம். உண்மை சொல்றேன், சத்தியமா சொல்றேன். இந்த டேபிள்ல இருக்க திங்ஸ் எல்லாம் நான் இங்க வைக்கவே இல்லை. எல்லாம் இந்த விக்கி பண்ற வேலை தான். எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கவே மாட்டான். அவன் மட்டும் கிடையாது, நானுமே அப்படிதான். பட் இருந்தாலும் அவன் தான் ஜாஸ்தி. இந்த திங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படிதான் இங்க வந்துச்சு. சோ டேபிள பாத்தீங்கன்னா இந்த இடத்துல போடுறதுதான் என்னோட பிளானே. சோ ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன பண்ணணும், டேபிள் மேல இருக்க திங்ஸ் எல்லாமே எடுத்து மாத்தணும். இந்த ஹேர் ட்ரையர் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே எடுத்து கொண்டு போய் வேற ரூம்ல வச்சுட்டேன். அடுத்து பார்த்தா எனக்கு சரியான பசி. என்ன சாப்பிட இருக்குன்னு பார்த்தப்போ இந்த வாழைப்பழம் தான் இருந்துச்சு. அதை அப்படியே பாத்தீங்கன்னா சாப்பிட்டுட்டே வந்துட்டேன். நிறைய பேர் கேட்பீங்க விக்கி நான் ஹெல்ப் கூப்பிடலாம்ல அப்படின்னு. விக்கி பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹை ஃபீவர். டெல்லியில விண்டர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது அவனுக்கு ஒத்துக்கல. ஸோ அதனால தான் டேப்லெட் போட்டுட்டு அவனை ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டேன். ஸோ அவன் ரெஸ்ட் எடுத்துருந்தான். அதனால கேட்டேன் நான் வாரேன் அப்படின்னு. நான் தான் சொன்னேன் வேணாம் நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு. ஸோ டேபிள பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு நகர்த்தி கொண்டு போய் இந்த மாதிரி இடத்துல போட்டுட்டேன். என்னமோ 10 வருஷமா நான் கிளீன் பண்ணாமல் இருந்தது மாதிரி தான். அவ்வளோ தூசி, எங்க இருந்து தூசி வந்துருச்சுன்னு எனக்கு தெரியல. பட் நான் கிளீன் பண்ணி ஒரு 2 வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி கூட வந்திருக்கலாம் அந்த தூசி. அடுத்து இந்த லைட்டை செட் பண்ணலான்னு சொல்லிட்டு லைட்டை எடுத்து அது வரை பிஞ்சுக்கிட்டு வந்துருச்சு. அதை திருப்பியுமே நான் க்ளூ போட்டு ஒட்டிட்டு திருப்பியுமே அதை செட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எப்பொழுது போலதான் என்னோட ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ், என்னோட கிராஃப்ட் ஐட்டம்ஸ் எடுத்து ஒவ்வொன்றா செட் பண்ண தொடங்கிட்டேன். இந்த ரோபோட் குட்டு பண்ண ஞாபகம் இருக்கா? உண்மையை சொல்றேன், இவ்வளோ அவன் குப்பையில தான் கிடந்தான். அவனும் சூப்பரா கிளீன் பண்ணி பாத்தீங்கன்னா டேபிள வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் என்னோட பெயிண்ட், என்னோட டைரிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றத்தையும் இந்த மாதிரி எடுத்து வச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். பார்க்கவே பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா அழகா இருந்துச்சு. சரி கீழே கொஞ்சம் குப்பையை கிடக்கே, அது எடுக்கலான்னு பார்க்கும்போது எனக்கு ஞாபகம் அது குப்பை தான். அது எதுக்கு வச்சிருந்தானா, நீங்க நிறைய பேர் ரீயூஸ் ஐடியா கேட்பீங்கல்ல, அதுக்கு வேண்டி இந்த ஜூஸ் குடிச்ச டப்பா, இந்த மாதிரி ஷூ வாங்குற டப்பாலாம் பாத்தீங்கன்னா வேஸ்டா கிடந்தது. பக்கத்து வீட்டுல வேஸ்டா கிடந்தா கூட பாத்தீங்கன்னா அது போய் எடுத்துட்டு வந்துருவேன். எதுக்குன்னா ரீயூஸ் ஐடியாக்கு தேவைப்படும் அப்படின்னு. பட் அது நம்ம இருந்த ஞாபகமே இல்லை. அது கீழே கிடந்தனால நான் அதை கவனிக்கவே இல்லை. அதையும் பாத்தீங்கன்னா என் கண்ணு முன்னாடி இப்படி எடுத்துக்கொண்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த பார்சல் வந்து 2 மாசம் ஆகுது. இவ்வளவு நாள் தேடிட்டு இருந்தேன், எங்க போச்சு நான் மிஸ் பண்ணிட்டேனா அப்படின்னு. எங்க போச்சுன்னு எனக்கு ஐடியா இல்லாம இருந்துச்சு. பட் இந்த குப்பைக்குள்ளதான் பாத்தீங்கன்னா அந்த பார்சலே கடந்திருக்கு. அதையுமே பாத்தீங்கன்னா எடுத்து வச்சிருந்தேன். அது நிறைய பேர்ட்ட சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி வீடியோல. நான் வந்து ஒரு டேபிள் வந்து நானே மேக் பண்ணி வந்து வைக்க போறேன் இந்த இடத்துல அப்படின்னு. அந்த டேபிள் பண்றதுக்கு தான் இந்த பிளைவுட் வந்து வாங்கிட்டு வந்தேன். பட் இவ்வளோ நாள் ஆகுது. அந்த டேபிள் மட்டும் நான் இதுக்கு பண்ணவே இல்லை. பட் டோன்ட் வரி, நான் கூட சீக்கிரம் அந்த வீடியோ நான் போடுறேன். ஸோ இன்னொரு டேபிள் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு உள்ள கொண்டு வந்தேன். எதுக்குன்னா நம்ம ஸ்டுடியோ ரூம் செட் பண்ண போறோம்ல, அதுக்கு தான். அதுக்கப்புறம் இந்த கர்டன்ஸ் வந்து கொஞ்ச நாளாவே என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்துச்சு. ஏன்னா இந்த டைரக்ட் சன்லைட் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள வராது இந்த கர்டன்ஸ் போட்டிருக்கனால. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அதை ரிமூவ் பண்ண சொன்னேன். விக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அதை எடுத்துட்டு போனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி உட்காந்து நான் பார்த்தேன் எப்படி நல்லா இருக்குமா அப்படின்னு. விக்கி சொன்னா ஏதோ ஒன்று குறையுது மாதிரி இருக்கு அப்படின்னு. எனக்குமே அப்படிதான் ஃபீல் ஆச்சு. நீங்க சொல்லுங்க இல்லை என்னெல்லாம் செட் பண்ணலாம், இன்னுமே என்னெல்லாம் வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு. எனக்கு வந்து ரொம்ப பிளெயினாகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவே பார்த்தீங்கன்னா கச்சக்கச்சானு இருக்கக்கூடாது, கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு தான் இந்த மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்க சொல்லுங்க என்னோட ஸ்டுடியோ ரூம் பார்க்க எப்படி இருக்குன்னு.